தலைப்பு என்பது உண்மையிலேயே ஒரு மிக கடினமான தலைப்பாகத்தான் கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது நான் எதற்காக மேடை ஏறினேன் என்று சொன்னால், சகோதரர் ஆதவன் இடத்தில் அலைபேசி அழைத்தார். இதுபோல இந்த ஆண்டு பேச்சாளர்களுக்கு தங்கமில்லை என்று சொன்னார். நான் கேட்டேன், ஏன் இல்லை? தாஞ்சூரில் யாரும் தருவதற்கு தயாராக இல்லை என்கின்ற ஒரு வாதத்தை இடத்தில் வைத்தார். அப்பொழுது என்னுடைய மனதில் எழுந்த சிந்தனை, தாஞ்சூர் அதற்குள் இளையூராக மாறிவிட்டது அல்லவா? ஆனால் உண்மையிலேயே நீங்கள் ஒரு ஆகச்சிறந்த தலைவராக இருந்திருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? தாஞ்சூரில் எத்தனை போட்டிகளுக்கு நீங்கள் தங்க நாணயம் கொடுக்கிறீர்கள்? மினி மாரத்தான் திறமைக்கான பரிசு நான் ஒற்றுக்கொள்கின்றேன். இது எந்த ஒரு மற்ற கருத்தும் கிடையாது. கோல போட்டி, மண்ணக்கலை மதித்து கொடுக்கிறீர்கள், நான் ஒற்றுக்கொள்கின்றேன். சமையல் போட்டி, அதுவும் ஒருகளை மதித்து கொடுக்கிறீர்கள், நான் ஒற்றுக்கொள்கின்றேன். பானை உடைத்தல், கண்ணை கட்டி ஒருவன் உடைக்கிறான், அதுவும் திறமைக்கான பரிசு, நான் இல்லை என்று மறுக்கவே கிடையாது. இதில் எதன் அடிப்படையில் லக்கி கார்னர் என்பது திறமையின் பரிசாக இந்த ஊரில் கருதப்படுகிறது? ஒரு தலைவர் திறமையாளர்களுக்கு தங்கத்தை பெற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? திறமையாளர்களுடைய பரிசு பறிக்கப்படுகிறது என்று சொல்லி அந்த லக்கிக்காரர் பரிசை அல்லவா பேச்சாளர்கள் நீங்கள் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் கொடுக்க மறந்து விட்டீர்களே. இப்பொழுது பல பேச்சாளர்கள் இந்த மேடையில் பேசிவிட்டார்கள். இப்பொழுது என்னுடைய பேச்சை கேட்டு விட்டார்கள் அல்லவா? உண்மையிலேயே அவர்கள் ஆகச்சிறந்த பேச்சாளராக இருந்தால் அடுத்த ஆண்டு அதிர்ஷ்டத்திற்கு இந்த ஊரில் தங்கம் வழங்கப்படுகிறது, என்னுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டு என்னுடைய பரிசுகள் இந்த அணியால் பறிக்கப்படுகிறது என்று சொல்லி ஒருபொழுதும் அடுத்த பேச்சாளர்கள் மேடை ஏற மாட்டார்கள் என்பதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பட்டிமன்றத்திற்கு சிறப்புமிக்க பேச்சாளர்கள் எல்லாம் நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள், நான் ஒற்றுக்கொள்வேன். அவர் பேர் என்ன? நாகமுத்து பாண்டி அவருடைய பேச்சை எல்லாம் நான் ரசித்திருக்கிறேன். ஒரு மேடையில் சாக்கடை அள்ளுவதற்கும் மலக்குழியில் மாய்வதற்கும் சேரி சபை இருக்குதுன்னே சாதி சபை இருக்குதுங்க, எல்லோரும் சமம் என்று எழுதி வச்ச சட்டம் எல்லாம் போனதுங்க. தலைவர் நால்வர் வருவார்கள், எங்க கூட 4 போட்டோ பிடிப்பார்கள். குடிக்க தண்ணி நாங்க கேட்டா கொள்ளையில தான் கொடுப்பார்கள். எங்கள் குடி தண்ணி தொட்டியில் கூட மலத்தை யாரும் அளிப்பார்கள் என்று அண்ணனின் பேச்சை விஷயங்களாம் நான் பாராட்டுல வாங்கியிருக்கிறேன். நீங்கள் உண்மையிலேயே ஆகச்சிறந்த பேச்சாளர்களை தான் நம் ஊருக்கு அழைத்திருக்கிறீர்கள், நான் மறுக்கவே கிடையாது. ஆனால் முத்துக்குமரன் போன்ற பேச்சாளர் இல்லை என்று சொன்னார், பரவாயில்லை என்றால் அவர்களுக்கு பிஸி என்று சொன்னார். இப்போது என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு ஆண்டுகளும் இதுபோல சிறப்புமிக்க பேச்சாளர்களை நமது ஊருக்கு நீங்கள் அழைத்து வந்தே இருந்தால் எப்பொழுது நமது ஊரில் இருந்து சிறந்த பேச்சாளர்கள் வெளியூருக்கு செல்வது? இந்த பட்டிமன்ற பேச்சாளர்களை அழைப்பதற்கு தங்க நாணயத்தை பரிசாக கொடுத்து சிறியோரில் இருந்து 3 சிறப்புமிக்க பேச்சாளர்களையும் பெரியோரிலிருந்து 3 சிறப்புமிக்க பேச்சாளர்களையும் நடுவர் அவர்களை அமைத்து ஒரு பட்டிமன்றத்தை அமைத்திருக்க முடியுமா முடியாதா? நீங்களே சிந்தித்து பாருங்கள். நான் யாரையும் குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த மேடை ஏறவில்லை. அதுடன் இந்த ஆண்டுடன் என்னுடைய மேடை பேச்சை பாரதி இளைஞரை நான் முடித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு ஆண்டும் பேசுவது என்னுடைய நோக்கமே அல்ல. தாஞ்சூரில் பல பேச்சாளர்கள் பேச வேண்டும், தாஞ்சூரில் அவர்களுக்கு ஆகச்சிறந்த பரிசுகள் கிடைக்க வேண்டும், அதுதான் என்னுடைய நோக்கம். நான் எனக்கான பேச்சு மேடையெல்லாம் வகுத்து விட்டேன். அடுத்து நான் பேச வேண்டிய மேடையெல்லாம் பல இருக்கிறது, நான் விவாதம் செய்ய வேண்டிய மேடைகள் எல்லாம் பல இருக்கிறது. அதற்கான வழியில் நான் சென்று கொண்டிருக்கிறேன். புரிந்து கொள்ளுங்கள். எனது பேச்சில் குறை இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள், நிறை இருந்தால் சிந்தியுங்கள். நன்றி.